வணக்கம் எல்லாருக்கும். இது வந்து about the recent layoffs and the 60 days grace period on the H1Bs. ரீசெண்டாக நிறைய டெக் லே ஆஃப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு கன்சிடர் அப்படி பார்க்கும்போது 60 days இருக்கணும். அப்படி இல்லைன்னா I-94 மட்டும் ஷார்டன் ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம நிறைய நேரம் எப்படின்னா I-94 கன்சிடர் பண்ணாமல் விட்டுடுறாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ பேக் ஃபயர்ஸ். ஏன்னா இப்போ I-94 ஷார்ட்டராக இருந்ததுன்னா தட் ரிமைன்ஸ் வேலிட் rather than the 60 days. And the second part of it is like எம்ப்ளாயர் வந்து H1B டெர்மினேட் பண்ணிட்டாங்க, இல்லை நான் எனக்கு நோட்டீஸ் பீரியட்ல முன்னாடி இருக்கும்போதே என்ன டெர்மினேட் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் கன்சிடரேஷன் இல்லை. ஆல் தட் மேட்டர்ஸ் இஸ் லைக் உங்களோட பே ஸ்டப்போட எண்ட் டேட். அதனால நீங்கள் அதை வச்சு 60 டேஸ்ன்னு பார்க்கும்போது நிறைய நேரம் நம்ம என்ன நினைப்போம்னா, எனக்கு வந்து January 31 முடிஞ்சுது, ஸோ என்னோட இது வந்து February, March, April 1 அன்னைக்கு நான் ஃபைல் பண்ணலாம். அப்படி கிடையாது. ஃபெப்ரவரியில் உங்களுக்கு 2 நாள் கம்மியாகும். ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னென்னா, ஒரு சில மந்தில் வந்து 31 days இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக 60 days உங்களோட சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸோ இல்லை H1B ட்ரான்ஸ்ஃபரோ அது கண்டிப்பாக ஃபைல் பண்ணி இருக்கணும். ஸோ இப்போ ஆன்லைன்லாம் இருக்கிறதால மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் ஏபிள் டு சப்மிட் இட் ஆன்லைன் ஆன் த சேம் டே. ஈவன் 60 days கூட பண்ணிட முடியுது. ப்ளஸ் எப்போ வந்து நீங்கள் டிசைட் பண்ண முடியும் எந்த இடம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம்னா, மேக்ஸிமம் வந்து 10 days ஆகும் ஒரு H1B ஃபைல் பண்ணுறதுக்கு. ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வேலிட் ஆஃபரே இருந்தாலும், ஸோ எக்ஸாக்டாக அட்லீஸ்ட் மினிமம் 10 days. ஏன்னா 7 days LCA 8 days ப்ளஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் புஷ் பண்ணி பண்ணாலும் அட்லீஸ்ட் மினிமம் 10 days. ஸோ உங்களுக்கு 50 days வந்து எதுவும் பெருசாக இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மோஸ்ட் லைக்லி இப்போ உங்களோட ஸ்பவுஸ் வந்து H1Bயில் இருக்காங்கன்னா H4, F2 இல்லைனா L2 ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் மூவ் பண்ணணும். சரி, நான் எப்படி பார்க்குறேன்னா, இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க. ஸோ அன்னைக்கு கூட நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு கிளைண்ட் வந்தாங்க. இவ்வளோ நாள் நான் வந்து இத்தனை வருஷமாக நான் இங்கே இருக்கேன், இது வரைக்கும் எனக்கு லே ஆஃபே ஆனதில்லை, இப்போ தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் த கன்சர்ன். பட் மோர் தேன் தட், இங்கே இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரைக்கும் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு முடிஞ்சதுன்னா ஒரு டேர்ம் அது இப்போ B2 பண்ணால் ஒரு 180 days மேக்ஸிமம் இருக்கலாம். ஸோ அதுக்குள்ளார ஏதோ ஒரு ஆஃபர் வருமா அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் கான்சுலேட் அப்ரூவல்லாம் நம்ம வெளியில் போயிட்டோம்னா, ஈவன் தோ யோர் H1B கேப் எக்ஸம்ட், நிறைய இடத்துல நம்ம பேசிட்டோம். இது செப்டம்பர் வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ரொக்ளமேஷன் இருக்குது. ஸோ அது வரைக்கும் 100K இல்லாமல் உங்களால் உள்ளே வர முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு சப்ஜெக்டிவ் மேட்டர் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு அட்டர்னியோட கன்சல்ட் பண்ணிட்டு தென் யூ டிசைட் அபவுட் வாட் கேன் பி டன் அண்ட் தென் வாட் கேன் நாட் பி டன். அப்புறம் H4, இப்போ H4ல வந்து இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 60 days வரைக்கும் அவங்க கண்டினியூ பண்ணலாம். H4லேயும் இருக்கலாம், H4EADலையும் ஒர்க் பண்ணலாம். பட் எப்போ நீங்கள் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணுறீங்களோ அப்போ டெஃபினட்டாக டிபெண்ட் வந்து அவங்களுக்கும் அந்த ஸ்டேட்டஸை தனியாக பண்ணணும். இப்போ B2னா அது வந்து ஒருத்தருக்கும் தனித்தனி அப்ளிகேஷன். ஸோ உங்களோட ஸ்பவுஸோ லைக் நீங்களோ தனியாக ஒரு அப்ளிகேஷனாக தான் நீங்கள் ஃபைல் பண்ணி ஆகணும். இப்போ EADயில் இருக்கிறவங்களாம் கூட இப்போ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்டஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இன்வாலிட். ஸோ டோன்ட் கெட் எம்ப்ளாய்ட் ஆன் த H4EAD. பட் ஆனால் H4 வந்து H4 ஆர் H4EAD இஸ் நாட் எம்ப்ளாயர் பேஸ்ட். அப்படின்னா என்னன்னா, உங்களோட H1B அவங்களோட எம்ப்ளாயர் வந்து நீங்கள் இந்த எம்ப்ளாயரோட நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த டாக்குமெண்ட்டு, அதுக்காக நீங்கள் வேற H1B வேற ஒரு எம்ப்ளாயர் கிட்ட நீங்கள் போகும்போது திரும்பியும் ஒரு H4ம் ஒரு H4EADயும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இப்போ ரீசெண்டாக நாங்கள் பார்க்குறோம் இந்த எஸ்பெஷலி வித் நெப்ராஸ்கா சர்வீஸ் சென்டர் ப்ரீமியம் ப்ராசஸிங்கில் H1B பண்ணுறவங்களுக்கு அந்த பண்டில் பண்ணி பண்ணுற டாக்குமெண்ட்ஸில் வந்து H4ம் H4EADயும் அதே டைமில் அப்ரூவ் ஆகுது. இட்ஸ் நாட் அன் அஷூரன்ஸ், பட் ஸ்டில் நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம் ப்ராசஸிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது பண்டில் பண்ணி பண்ணுங்க. தேர் ஆர் சோ மெனி ஃபார்ம்ஸ். ஈவன் உங்களோட எம்ப்ளாயரே H1B பண்ணாலும் H4 இந்த H4EAD இன்னொரு லா ஃபார்ம் பண்ணால் கூட அவங்க கிட்ட வந்து பேக்கெட்டோடு சேர்த்து அனுப்ப சொல்லி அதோட சேர்த்து பண்ணுறது இட்ஸ் மச் அட்வைசபிள். ப்ளீஸ் டூ வாட் எவர் யூ ஹாவ் டு டூ. மோர் தேன் தட், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீறி உங்களோட ஹெல்த்து, உங்களோட ஸ்ட்ரெஸ், ஸோ மெனி திங்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. ஸோ அதனால நீங்கள் வந்து எது நடக்குதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு
அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை தயார்படுத்திட்டு இருக்க பாருங்க. வி ஆல் வில் பி குட். ஒரு சிச்சுவேஷன் என் ஃப்ரெண்ட் வந்து ஸோ டு கிளாரிஃபை, கரண்ட் எம்ப்ளாயர் யூஆர் ஒர்க்கிங் ஆன் H1B, அப்புறம் இன்னொரு எம்ப்ளாயர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ப்ரீமியம் ப்ராசஸிங்கில் H1B, H4EAD அண்ட் H4R மூணுத்தையுமே பண்ணிடுறாங்க. ஸோ அது அப்ரூவல் வந்துடுது. ஸோ இந்த எம்ப்ளாயர் வந்து ஹீஸ் சேயிங் லைக் வந்து எங்கள் கூட கண்டினியூ பண்ண. ஸோ இதில் எப்படி ஆகும்னா, வாட் டிட்டர்மைன்ஸ் இஸ் த பேரோல், எந்த இடத்துல நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் ரன்னிங் அ பேரோல் வித் த ஓல்ட் எம்ப்ளாயர் ஸ்டில், then the new H1B ஓடது வந்து that will be still remaining active as long as the employer continues to hold it. ஆனா technically compliance sideல வந்து we never ask the new employer to be continuing after like a month or two. நீங்க இன்னும் அங்க போய் ஜாயின் பண்ணலன்னா நீங்க விட்ரா பண்ணிடுங்க நாங்க சொல்லுவோம். ஏன்னா எம்ப்ளாயரோட கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வெரி ஹை ஆன் த அதர் சைட். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இப்போ நியூ எம்ப்ளாயரோட நீங்க ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கீங்க. ஏன்னா அவங்க தான் எல்லாமே உங்களுக்கு பே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க ஒரு கான்ட்ராக்ட், நான் அந்த ஆஃபரை ஜாயின் பண்றேன்னு சைன் பண்ணிருக்கீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் லா ஸ்டில் ஹோல்ட்ஸ். H1B ஃபீஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது. பட் டெஃபினட்டா தேர் ஆர் அதர் லயபிலிட்டிஸ் தட்ஸ் கோயிங் டு பி இன்வால்வ்ட். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர்ல சைன் பண்றீங்க அப்படின்றத வச்சுதான் அவங்க ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் ஆர் தேர். பட் USCIS பொறுத்த வரைக்கும் நீங்க கரண்ட் எம்ப்ளாயரோட நான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படி நீங்க முடிவு பண்ணீங்கன்னா நீங்க யூ கேன் டெஃபினெட்லி கண்டினியூ as long as you didn't stop the payroll and then switch to the other employer. நீங்க அந்த எம்ப்ளாயருக்கும் போயிட்டு திரும்பி இங்க வரட்டுமா பண்ணணுமான்ற வரது வந்து that's a very very different question. So இதுதான் வந்து ஃபேக்ட். அந்த மாதிரி அந்த H4 அந்த நியூ ப்ராசஸிங்ல பண்ண H4 வந்து that remains effective intact. H4 வந்து it's not employer dependent. So அப்படி பார்க்கும்போது நீங்க H1B ல இருக்கிற எம்ப்ளாயரோட நீங்க இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வேற, H4 ல இருக்கிறது வேற. So I hope it's clear on that and thank you for watching.